ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அழகே அழகுல பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் வந்து ரேவதிய கூட்டிட்டு வராரு. பாப்பாவையும் தூக்கிட்டு இவங்க ஃபர்ஸ்ட்டு வரமாட்டேன்னு தான் சொல்றாங்க. தங்கராஜும் போக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அப்புறமா கைய புடிச்சு இழுத்துட்டு வராரு. கூப்பிடுறப்ப நீ வந்து தங்கராஜ திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்தீன்னா, நான் இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லவும் தான் திரும்பி ரேவதியும் வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோனே அம்மா வந்து கரெக்ட்டா பார்த்துடுறாங்க. என்னது கண்ணோலாம் இப்படி செவந்து வீங்கியிருக்கு அடிச்ச மாரின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. இது மாரி அடிச்சிருக்காரு ஏதோ சண்டையில அப்படின்னோனே, வா வா வந்து உட்காருன்னு வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. பாக்கியராஜ் மட்டும் சொல்றதே சொல்லிட்டு இருக்காரு. எப்படி வந்து சண்டை போட்டு அடிக்கலாம், இவள இனிமேல் அனுப்பாதீங்க அவர் கூப்பிட்டாருன்னா அப்படின்னதும், சரி உள்ள போ அப்படின்ட்டு இவருக்கு ஃபோன் கால் வந்துடுது போயிடுறாரு. இவரு பேங்க்குக்கு போயிடுறாரு. ஸோ உள்ள போய் உட்காந்தா விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்போ வந்து மதி வந்து சாரி கேட்குறாங்க. சாரி என்னால தானே இந்த பிரச்சனை. இவங்க மலர் அப்படின்னு சொன்னாங்க போகாதன்னு. அதுக்கு வந்து ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல விடு. அடுத்தவங்க லைஃப்ல முடிவு பண்றதுக்கு இவர் யாரு? இவர் அப்படிதான் 2 நாள் நல்லா இருந்தா 4 நாள் சண்டை போடுவாரு. திரும்பி 2 நாள் நல்லாருக்கும். இப்படிதான் என் லைஃப் ஓடுது. அவர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாதுன்ட்டு ரொம்பவே அழுவுறாங்க. டீ கேட்குறாங்க. ஓகேங்கிறாங்க. அப்பவே வந்து அம்மா வந்துடுறாங்க. அம்மா வந்து "ஏன் என்ன சண்டை?" அப்படிங்கிறாங்க. இவன் சண்டைக்கு காரணம் சொன்னா தான் நீ ஒத்துக்குவியா? அப்படின்ட்டு, "இல்லடி" அப்படின்ட்டு, "சரி நான் போறேன். நான் எதுவுமே பேசல" அப்படின்ட்டு அம்மா போயிடுறாங்க. அண்ட் நைட்டு தான் தங்கராஜ் கால் பண்ண மாமனாரும் எடுக்கல, பாக்கியராஜும் எடுக்கல. ஸோ நைட்டு தங்கராஜ் நேர்ல வந்து மன்னிப்பு கேட்டு மாமனார் கால்லே விழுந்துடுறாரு. "மன்னிச்சிடுங்க. ரேவதிய அனுப்புங்க" அப்படின்னோனே, பாக்கியராஜ் மட்டும் அனுப்பவே முடியாது. எப்படி நீங்க அடிக்கலாம்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதானே வேலை. அவள வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. அதேமாரி சுரேஷும் வந்து சொல்றான், அடிச்சிருக்க கூடாது. பாவம் அக்கா, அக்காவுக்கு வலிக்கும்ல. உடனே வந்து மதி வந்து சுரேஷ ஒரு பார்வை பார்த்தாங்க. சுரேஷும் வந்து மதிய பார்த்தாங்க. இப்பதான் வந்து என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, ஏன்டா அதாவது சுரேஷ்க்கும், சுரேஷோட அம்மாவுக்கும் தான் வீட்டு பொண்ணுன்னா ஒரு நியாயம், ஊராம் வீட்டு பொண்ணுன்னா மருமகன்னா ஒரு நியாயம். அப்போ பொண்ணு கஷ்டப்படுற மாரி தானே மருமகளும் கஷ்டப்பட்டுருப்பா. அதேமாரி ரேவதியும் வந்து மதி மாரி திருப்பி ஓங்கி உட்ருக்கணும். ஆனா என்ன பண்றது? எல்லாருமே வந்து மதி மாரியும் இருக்க மாட்டாங்க. எல்லா பொண்ணுங்களுமே. ரேவதி மாரியும், மலர் மாரி பொண்ணுங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஸோ அதுதான். அப்படி வந்து அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. அந்த 2 பேரும் பார்த்துக்கிறது. அப்புறம் வந்து அ த இவங்க பாக்கியராஜ் கடைசி வரைக்கும் போக்கூடாது, போக்கூடாதுன்னு சொல்றாரு. தங்கராஜ் வந்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ ரேவதி எடுக்க போகும் முடிவு என்ன? அப்படிங்கிற மாரி தான் வந்து கொஸ்டின் மார்க்கோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு தான் தெரியும். கண்டிப்பா அனுப்பி வச்சுருவாங்க. ஏன்னா இந்த அப்பா, அம்மா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை என்னதான் தப்பு பண்ணாலும் திரும்பி பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட தான் வாழணும். தனியா வந்துரக்கூடாது அப்படி இப்படிம்பாங்க.